இப்போ கமருதீன் அவருடைய கேப்டன்சி ஸ்பீச் கொடுக்குறாரு. எடுத்த உடனே சபரிக்கு தான் தேங்க்யூ சொல்கிறாரு. நான் கேப்டன் ஆகிறதுக்கு 50% அவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பயாஸ்டாக இல்லாமல் எனக்காக மச்சான் ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, கனி ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வாட்டி வந்து கிச்சன் டீமில் நல்லா சமைக்கிறவங்கள போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த வாட்டி வீட்டுக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்குள்ள வர எல்லாரும் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சன் டீமில் நல்லா சூப்பராக சமைக்கிறவங்கள போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கனி, திவ்யா, அமித், சாட்ரா இவங்கெல்லாம் கிச்சன் டீம். ஸ்பெஷல் வாஷிங் வந்து பாரு, வினோத், சுபிக்ஷா. ஃப்ளோர் கிளீனிங் வந்து விக்ரம் அண்ட் அரோரா. பாத்ரூம் கிளீனிங் மட்டும் சபரி. ஆள் கம்மியாச்சுல, அதனால சபரி மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டு சபரி கிட்ட உனக்கு டைம் கிடைச்சா அரோராக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. உடனே வினோத் சொன்னாரு, பாரு தப்பு பண்ணாலும் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா கொடுப்பேன்னு கமரு சொல்றாரு. உடனே பாரு சொல்றாங்க, இந்த வாட்டி நானே என் வேலையில நான் ஒழுங்கா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் கிட்ட சொல்லியிருக்கேன், என் வேலையில ஒழுங்கா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு இருக்கா அப்படின்ட்டு. உடனே திவ்யா சொல்றாங்க, ஒரு லாஃபிங் தெரப்பி மாரி செய்யலாம், 5 நிமிஷம் எல்லாம் ஹாஹான்னு சிரிக்கலாம். உடனே கனி சொல்றாங்க, நான் யானை மாதிரி கையெல்லாம் வைக்க மாட்டேன், நான் சும்மா தான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அமித் சொல்றாரு, இது நல்ல ஐடியா, இப்படி எல்லாம் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அமித் கேட்குறாரு, திவ்யா மாதிரி சிரிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சபரி சொல்றாரு, உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மாதிரி சிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மைக் படாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பிளேட்டை அப்படியே சாப்பிடாம வச்சுட்டு போறாங்களே அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே விக்ரம் சொல்றாரு, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வாஷிங்கை வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாம், அப்பதான் அவங்க ஒழுங்கா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே திவ்யா சொல்றாங்க, அப்படி வச்சுட்டு போறவங்களே ஸ்பெஷல் வாஷிங்ல உள்ளவங்களா இருந்தா என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சுபிக்ஷா சொல்றாங்க, நாங்கள் 5-6 பிளேட் கொடுப்போம், அந்த பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டு போற மாதிரி சொல்றாங்க. அப்படி வைக்கிறவங்க ஸ்பெஷல் வாஷிங்லேயே இருந்தாங்கன்னா அவங்க தான் எல்லா பதத்தையும் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா தான் இனிமேல் அந்த தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு வினோத், விக்ரம் எல்லாருமே டீஸ் பண்ணுறாங்க. யாரும் அந்த மாதிரி பண்ண போகிறாங்க, டெய்லி வாஷ் பண்ணாமே வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை டீஸ் பண்ணுறாங்க. உடனே பாரு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. வர வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் இருங்க, இந்த வந்ததுக்கப்புறம் எல்லாமே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்தவொடனே கமருதீன் எல்லாத்தையும் சொல்கிறாரு. பாருவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தூங்கினா மட்டும் தோப்பு கண்ணு சொல்லியிருக்காங்க. 10 அப்புறம் 15 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீதானே அதை சொன்னது, நீதானே அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே, இனிமேல் அதே நீயே கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்கிறாரு. இப்போ இதுதான் லைவ்ல நடந்துட்டு இருக்கு.